கஸ்தூரி மாமி, நீங்களாம் தமிழர்களாடா? நீங்களாம் தமிழர்களாடா? நீங்க தமிழர்களாடா? நீங்க தமிழர்களாடா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன விதமான சந்தேகம் வந்திருக்கும், ஏன் சந்தேகம் வந்திருக்கும், எங்கே இதை கேட்டாங்க, யார் நடுவே கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். கஸ்தூரி மாமி அவர்கள் ஏன், கஸ்தூரினா நடிகை கஸ்தூரி மாமி ஏன் இவ்வளோ ஆவேசம்? ஏன்னா அவங்க பிஜேபியிலையும் இருக்காங்க. ஏன் இவ்வளவு ஆவேசமாக நீங்கள் தமிழர்களாடா, நீங்கள் தமிழர்களாடா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்காங்கன்னா, நம்ம அண்ணன் சீமானுடைய அடிபடிகள் இயக்கத்தில் அவங்க இணைஞ்சிருக்க கூடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிய? உங்களுடைய கருத்து என்னது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கலாம். ஏன்னா நம்ம அண்ணன் சீமானுடைய அடிபோடிகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணனை ஓரமாக ஒதுங்க சொல்லி கொஞ்சம் ஒதுங்க சொல்லி அந்த கிளாஸ் தூக்கிட்டு போக கொஞ்சம் கொண்ட அப்படின்னு சொல்லி குடிச்சு பாரு. அண்ணன் பக்கத்தம்ல, அண்ணன் பக்கத்தம்ல. ஆமாம், இவன் தமிழ் இல்லை, இவன் யாருக்குன்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம அண்ணன் சீமானுடைய அடிப்பொடியில் இந்த மாதிரி வேலையை செய்வாங்க. அதைத்தான் நம்ம கஸ்தூரி மாமி அவர்கள், வணக்கத்துக்குரிய கஸ்தூரி மாமி அவர்கள் செய்திருப்பார்களோ அப்படின்னு நீங்கள் யாரும் சந்தேகப்படாத. அந்த மாதிரிலாம் கீழே இறங்கி போய் மேடையை விட்டு போய் இறங்கி போயெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரியான செயல்பாடு அவங்ககிட்ட இருக்காது. நம்ம அவங்களை கொச்சைப்படுத்தக்கூடாது. அவர் பெண் என்ற முறையில் அவரை கொச்சைப்படுத்தக்கூடாது. ஆனால் நீ தமிழனா என்று கேட்ட வகைக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்ல. ஆனால் யார் தமிழன் என்று அவர் சொல்றார் தெரியுமா? கொஞ்சம் வேணா வீடியோ பாருங்க. கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு இடத்துக்கும் நான் தான் கோயில்லாம் ரொம்ப பிடிக்குமாச்சு போய் நிக்கிறேன். என்ன பெருமையா இருக்கு, என்ன சிலிர்ப்பா இருக்கு. அழகான தூய சமஸ்கிருதத்துல ஒரு முறை, அழகான தூய தமிழ்ல இன்னொரு முறை. அங்க பிராமணர்களுக்கு, அந்த வைதீக பிராமணர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் அந்த மரியாதையும் எல்லாரும் ஒரே சமம். அவங்க அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லாரும் சேர்ந்து சமபந்தி போஜனமாக சாப்பிடுறாங்க. அவங்க கொடுக்குற அந்த மரியாதை, சாமின்னு கொஞ்சம் மரியாதை. நான் தெரியாம கேட்கிறேன், ஈழ தமிழர்களே நீங்களாம் தமிழர்களா? நீங்க தமிழர்களா? வந்தேரி ஆரிய வந்தேரின்னு சொல்ற நீங்களாம் தமிழரா? ஃபர்ஸ்ட் ஈழ தமிழர்களை விட உங்களுக்கு எல்லாம் தமிழ் பற்று அதிகமா? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீகமும் அறமும் வேற யாருக்கு தெரியும்? அங்க எல்லாம் இங்கதான் சண்டை போடணும், போடுங்க, சண்டை போடுங்க, ரௌத்திரம் பழகு. அம்மையார் கஸ்தூரி அவர்கள் யாரை தமிழர்கள்னா, ஈழத்தமிழர்கள் தமிழர்களாம். கனடாவில் இருக்காங்க, ஐரோப்பாவில் இருக்காங்க, யூகேவில் இருக்காங்க, நான் அங்கெல்லாம் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே மெய் மறந்து கடவுள் பக்தியில் ஊறி விடுதலை வாங்கிட்டாங்க. ஈழத்தில் விடுதலை வாங்கி விட்டாங்க. அப்படிதானே? அதைத்தான் அவங்க சொன்னாங்க. அத்தனை பெரிய பக்திமான்கள் ஈழத்தமிழர்கள் அங்கெல்லாம் இருக்காங்க. அப்படியே சுலோகம் சொல்லுவாங்க. எங்க சான்ஸ்கிரிட்ல அப்படியே மாற்றம் இல்லாமல் ஸ்லோகம் சொல்லுவாங்க. தமிழ்ல அப்படியே ஸ்லோகம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கு, காது குளிர்ந்து கிடக்கு அப்படின்ட்டு நம்ம கஸ்தூரி மாமி சொல்றாங்க.
அவங்க அத்தனை அளவில் சுலோகம் சொல்லுகிற அவர்கள் தான் ஈழத்தமிழர்கள். நம்ம இவங்க சுலோகம் சொல்லிக்கிட்டு அலைகிறாங்கல்ல, நம்ம அந்த ஆரிய வந்தேரி பாப்பார கூட்டம் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இந்த பெரியார் ஆட்கள், நம்ம பெரியாரிஸ்ட்டு சொல்லுவோம் அப்படிங்களா. பெரியார் பின் வந்தவர்கள்யா, பெரியாரிஸ்ட்டுன்னு கூட நம்ம நேரடியாக சொல்லண்டாம்யா. நமக்கு இவங்களை பிடிக்கலை. ஏன் பிடிக்கலைன்னா அவங்க நம்ம சோத்தில் மண்ணெளி போட்டாங்கல்ல. இருக்கிற ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் அனைவருடைய சோத்திலையும் வாழ்க்கையிலையும் மண்ணெளி போட்டு நம்மளை குப்புற தள்ளி கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க இவங்க யாரு? இந்த பார்ப்பனர்கள். 3% இருக்கின்ற கைபர் போலன் கணவாய் வழியாக திருட்டுத்தனமாக வந்த ஆரிய வந்தேரி கூட்டம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. நீங்க இந்த அம்மா சொல்லுது சாமி சாமி சாமின்னு உருகுனாங்களாம். சாமி சாமின்னு நானே உருகுனேம்மா. பொதுவாக நம்மளுடைய நிலைமையில இருந்து நம்ம பேசணும்ல. ஒரு வழக்குக்காக வேண்டி, ஒரு வண்டிப்பாதை வழக்குக்காக வேண்டி 15 வருடங்களாக சாமி சாமி சாமின்ட்டு ஒரு வழக்கறிஞர் அவரை உருகி தந்தையும் மகனும் வழக்கறிஞர், அவருடைய தந்தையாரும் வழக்கறிஞர். பார்த்துட்டுங்க, அவங்க குடும்பமே வழக்கறிஞர் குடும்பம். தோரணம் அப்படி இருக்கும், வீட்டுக்கெல்லாம் உள்ள போக முடியாது. ஆமாம், காசு கொடுத்தாலும் நம்ம அப்படி நின்று தான் எட்டி கொடுக்கணும். ஆமாம், எதுக்கு எடுத்துட்டாலும் சாமி சாமி. நான் சொல்லியிருக்கேங்க, கோடி முறை சாமி சாமின்னு. எனக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படின்னு ஊதி விட்டுட்டார். உண்மையே கண்ணில் சட்டப்படி அந்த வழக்கில் உள்ள ஆவணத்தின்படி, ஆவணத்தில் உள்ள எழுதி கொடுத்தவரும் எழுதி வாங்கியவரும் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் 30 வருடங்கள் அந்த ஆவணங்கள் எழுதி முடித்து 30 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட அந்த எழுதி கொடுத்தவர் அல்ல எழுதி வாங்கியவர் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற பட்சத்தில், வாய்ப்பு இருந்தால் ஆஜராகி சொல்லலாம், இந்த ஆவணத்தை நான் தான் எழுதி கொடுத்தேன், அல்ல எழுதி வாங்கினேன், அது உண்மையானதுதான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருவரும் உயிரோடு இல்லாத பட்சத்தில் அந்த ஆவணத்தன்மை உண்மையானது தான். 30 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படி என்றால் உயர்நீதிமன்றமே அப்படி ஒரு தீர்ப்பை ஏற்கனவே வழங்கி இருக்கிறது. ஆனால் அந்த ஆவணத்தினுடைய நம்பகத்தன்மை ஏற்கக்கூடியது இல்லை. அந்த ஆவணத்தில் உள்ள விஷயத்தில் உள்ள ஆட்கள் இதில் சாட்சி சொல்லலை. ஆமாம், அவங்க உயிரோடு இல்லைங்கிறத நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தா கூட சாட்சி சொல்லலை அப்படின்னு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் இந்த ஆர்கியூமெண்ட்டும் வாங்கல, அந்த ஆர்கியூமெண்ட்டில் சொல்லுதார். ஆனால் இவர் அந்த ஆர்கியூமெண்ட்டில் இப்படி இருந்துட்டார் போல, சுவாமி இப்படி இருந்துட்டார், விட்டு கொடுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருந்துட்டார். கேஸு புட்டுக்கிட்டு அப்பீல் கூட போக முடியல. தவறான ஒரு நம்பரை போட்டு அந்த வழக்கு மூலமாக வாய்தாடி நீ இதுக்கு மேலே ஒரு பக்கம் போய்க்கிடமெண்டா, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட பார்க்க ஒன்றால் அப்பீலுக்கே போக முடியாதுன்னு சொல்லி கேஸ் கட்ட கையில் தந்தார் ஐயா அந்த சாமி. அப்போ எப்பேற்பட்ட ஆட்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த மாமிக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறத விட இந்த மாமிக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய சித்திரவதை, நம்மளுடைய ஒடுக்கப்பட்ட நிலை, நம்மளுடைய அமிழ்த்தப்பட்ட நிலை, நம்ம ஏமாற்றப்பட்ட நிலை, எத்தனை ஆண்டுகள் போயிருக்கிறது, எத்தனை செருப்புகள் தேய்ந்திருக்கிறது, எத்தனை மன உளைச்சலாக இருக்கிறோம், எவ்வளவு பணமறையமாக இருக்கிறோம். கூப்பிட்டு வச்சு விசாரிக்கன்னு சொல்லி என்ன விசாரிக்க விட்டியா? தனிப்பட்ட வார்த்தைகளை நம்ம வேண்டாமா? தனிப்பட்ட விடயத்தையும் சொன்னால்தான் புரியும். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், அந்த சாமிங்கிற அந்த கூட்டம் ஆங்கிலேயர்கிட்ட எப்படி இருந்துச்சு? சூழ்நிலைக்கு பிழைச்சிக்கிட்டு இருந்தது. சாவர்கர் சூழ்நிலைக்கு பிழைக்கலையா? சாவர்கர் மன்னிப்பு கொடுத்து பிழைக்கலையா? 60 ரூபா பென்ஷன் வாங்கலையா? கொலைகார பாவி தானே சாவர்கர். ஆயுள் தண்டனை கைதி அந்தமான் சிறையில் இருக்கும்போது என்னை மன்னிக்கக்கூடிய எல்லா தன்மைகளும் உள்ள கிருபை உள்ளவர் நீங்கள் தானே ஐயா. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை மன்னிக்க கூடாதான்னு மன்னிப்பு கடிதம் எழுதாதவனா சாவர்கர்? சுதந்திர இந்தியாவின் முதல் கொலைகாரன் யாரு? சிற்பவன் பார்ப்பன். அந்த பார்ப்பன் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் கொலைகாரன்.
யார்? காந்தியை கொண்ட நாயக் நாதராம் கோட்சே என்பவன், அவனுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் கோல்வார்கர், அவன் அண்ணன் கோபால் கோட்சே, நாதராம், எல்லா இளவு கோட்சைகளும் பார்ப்பனை தான். ஏன் தேசப்பிதா மகாத்மா காந்தி ஏன் சுட்டு கொண்டான்? சுதந்திர இந்தியாவின் முதல் கொலைகாரன் பார்ப்பனை. இந்த அம்மா சொல்லுது, இந்த கஸ்தூரி மாமி சொல்லுது, நாமெல்லாம் ரவுத்திரம் பழகு. ஆனால் சண்டாளி, ரவுத்திரத்தை ஆரம்பித்து வைத்ததே உன்னுடைய கூட்டம் தானே. ரவுத்திரத்தை சுதந்திர இந்தியாவில் ஆரம்பித்து வைத்ததே உன்னுடைய கூட்டம் தானே. மகாத்மா என்ற அமைதியின் தந்தையை கொன்று ஒழித்த கூட்டமே உன் கூட்டம் தானே. ரவுத்திரம் பழகு. நம்மளாம் அமைதியாக இருந்துடக்கூடாது, ரவுத்திரம் பழகு. நமக்கு இடபிள்யூஎஸ் தந்துட்டாங்க, நீ போராடாமே இருந்துக்கிட்ட, எதுவுமே உனக்குன்னு எதுவுமே நீ கேட்கண்டா, எல்லாமே உன் வாயில் வந்து சேருது. ஏன்னா நீ அந்த இடத்துல இருக்க. அந்த மினுமினுப்பு, அந்த படபடப்பு உன்னை நம்பி ஏமாந்து போகும் கூட்டம் இன்னும் இருக்கிறது. ஏன் முடிவெட்டினா தழுத்துக்கிடும். ஏன் நம்ம உடம்புல ஒரு நோவு வந்துருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, நோவு வந்துச்சு, குடல் கொஞ்சம் அழுகி போச்சு, அந்த குடலில் ஒரு பகுதியை வெட்டி தூர எடுத்து போட்டுக்கலாம், அதெல்லாம் ஆட்டு குடலை கொஞ்சம் கூட தச்சுக்கலாம், அதெல்லாம் குடலில் வெட்டி தூர போட்டால் கூட நம்ம உயிர் வாழலாம், குடலை வெட்டி போட்டுக்கலாம். பெண்களுக்கான கற்பப்பையை எடுத்து கூட தூர போட்டுக்கலாம். எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அப்படின்னாலும் உயிர் வாழ்ந்துடலான்னு இருக்குது. ஆனால் அந்த பீடை இருக்கே ஒரு பீடை, அந்த பீடையை விட்டால் உயிர் வாழ முடியாதுன்னு நினைக்கிற அந்த வெறி, அந்த வெறியே நம்ம என்னன்னு சொல்ல, அறிவுள்ளவனுக்கு அந்த வெறி வருமா? பீடைன்னு என்ன, எது பீடைன்னு உங்களுக்கு புரியுதா? நம்ம அறிவுக்கு ஒவ்வாத ஒன்றுதான் பீடை. நம்ம அறிவுக்கு எது தெளிவடை அடையலையோ அதுதான் பீடை. கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் மாஸ்க் போட்டாங்க, டாக்டருக்கு மாஸ்க் போட்டாங்க, அங்கே இருக்கிற ஆலயத்துக்குள்ள இருந்தார்ல, கற்ப கிரகத்துக்குள்ள, அவருக்கும் மாஸ்க் போட்டாங்க. கல்லில் இருக்கவருக்கு மாஸ்க் தேவைப்படுது. எதுக்கு தேவைப்பட்டுச்சு? சுத்த கம்பக்கா இல்லை, பொய்யா இல்லை, அது ஒரு அறிவீனமாக தெரியலையா? ஏன் இந்த மக்களை காப்பாற்ற முடிஞ்சுதா? தடுப்பூசி தானே காப்பாத்திச்சு. எந்த நோய் வந்தாலும், எந்த போர் வந்தாலும், மதங்களால் வரக்கூடிய போரால் மாண்டு போகிறது யாரு? இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் அடிச்சுக்கிட்டு கிடக்கு, கமாஸுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. மாண்டு போகிற அப்பாவி பொதுமக்கள், 20,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள், 6,000 7,000 குழந்தைகள் கொடூரமான முறையில் மாண்டு போயிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த மதம், வெறி பிடிச்ச அந்த மதம் தான் காரணம். மனுஷனா பார்த்தா உனக்கு ஏன் அந்த வெறி வருது? இந்த அம்மைக்கான பதில் மட்டும் இல்லை, இந்த அம்மையினுடைய கூட்டம், இந்த மாமியினுடைய கூட்டத்தினுடைய மொத்த ஓலமே அப்படிதான் இருக்கு. இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க, நீட் இருக்காங்க, நம்ம பிள்ளையெல்லாம் அதில் பாஸ் ஆகியிருந்தோம். இந்த இடபிள்யூஎஸில் இவங்களுக்கான மார்க் நிலவரம் என்ன, கட்டாப் என்ன? 28 மார்க் எடுத்தால் பாஸுன்னு இவனுக்கு வச்சுருந்தானே. நம்மவா 67 மார்க் எடுத்தால் அழுதாத்தானே பாஸு. ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதினா கூட இருந்துச்சா இல்லையா, இருக்கா இல்லையா, அரைச்சீட்டமாக இருக்கு. ஏன் இந்த வெறி? எனக்கு இல்லை, நான் வெறி பிடிச்சி பேசல. நான் நிதானமாக, ரொம்ப தெளிவாக, நான் பேசுகின்ற வார்த்தையில் எது நியாயமாக தெரிகிறது, யாரை காயப்படுத்துகிறோமா, என்ன ஏது என்பதை எல்லாம் தெளிந்து ஆய்ந்து அறிந்து தான் பேசுகிறேன். வெறி கொண்டு திரிகின்ற கூட்டம் அப்படிங்கிறது எதை ஒன்றை இல்லையோ அது இருக்குன்னு நம்புகிற கூட்டம். அந்த நம்பிக்கையினால் தன்னை தாழ்த்தி அவன் நம்மீது ஏறி, அவன் இந்த பார்ப்பான் எந்த விதத்திலாது முடி எடுத்துக்கிட்டானா? நீ கோயிலுக்கு போகிற, காணிக்கின்றத, முடி எடுத்துக்கிட்டத, மீசையை சிரைச்சிக்கிட்டத, வளர்ந்துருது வச்சுக்கோ, அழகு குத்திக்கிட்டத, பறவை காவடி எடுக்க, நீ செய்கிற எதையாவது அவன் செய்தானா? பூக்குழி என்ற பேரில் தீயில இறங்கி நடக்க, 4-5 டன் விரவை போட்டு எரிச்சு அதில் நீ நடக்க, நீ செய்த எதை ஒன்றேனும் சூத்திரன் என்று அறியப்படுகின்ற நாம் இருக்கும்ல, நாம் செய்கின்ற அந்த பக்தி என்ற வெறியில் செய்கின்ற எதை ஒன்றேனும் அவன் செய்கிறானா?
உன் நெத்தியில விபூதி வைக்கானா? உன் நெத்தி தொட்டு விபூதி வைக்கானா? நல்ல நல்ல மனசில் யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி நல்ல ஆய்வு பண்ணி சொல்லுங்க. நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருப்பீங்க, அந்த மாதிரியான இந்த கொடிமரம் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கில்ல, அந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போனவங்க சொல்லுங்க. உங்களுடைய நெத்தியில் விபூதி தொட்டு வைக்கிறானா? எந்த பார்ப்பானா? அது தட்டில் காசு போடுதானான்னு இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான், இப்படி பார்ப்பான், போடுதானா போடுதானா போடுதானான்ட்டு. ஏன் அவன் தான் போடுதானான்னு பார்க்க விட, ஏன்ப்பா உண்டியல்ல காசு போடுத, தட்டில் போடுப்பா அப்படின்னு ஒரு மாமி சொல்லிட்டு போகுது. ஒன்றிய நிதியமைச்சர் யாருக்கு வேட்டு வைக்காங்களாம்? இந்து அறநிலைத்துறைக்கு, தமிழ்நாடுடைய இந்து அறநிலைத்துறைக்கு வேட்டு வைக்காங்களாம். உண்டியல் உள்ள காசை வச்சு அவங்க பல நன்மைகள் செய்தாங்க. பள்ளிக்கூடங்கள், பிறகு அன்னதான முறைகள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கொடுமையான முறையில் சொத்துக்களை, ஆலய சொத்துக்களை வச்சுருக்கவங்கள அவங்ககிட்ட இருந்து மீட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நல்லதா படல. ஆலயங்கள் எங்களிடம் இருந்து விட வேண்டும். எங்களிடம் இருந்தால் நாங்கள் மிகுந்த நேர்மையான நகை குறைப்பாளராக, நகை எடை குறைப்பாளராக இருப்போம். ஏன் அந்த கற்பகிரகத்துக்குள்ள நிற்கிறது நீ, மணி ஆட்டுறது நீ, அதுக்கு மாலை சாத்துறது நீ, அதுக்கு குண்டி கழுவுறது நீ, கால் கழுவுறது நீ, மாறி அதுக்கு ஊதி அடிக்கிறது நீ, எல்லாம் அடிக்க நீ, வெளியே எவனுமே உள்ள வரமாட்டான். எப்படிப்பா அங்கே இருக்க நகை குறையுது? எப்படி குறையுது? ஒன்றை தவிர வேற யார் அதை குறைக்க முடியும்? அப்படியே கழுவி கழுவி குறைச்சிட்டியா? குறைஞ்சிருமா அப்படி? இந்த அம்மா இந்த மாமி இருக்குல்ல, மாமி, இந்த மாமி எவ்வளவு ஆழமா, எவ்வளவு கொதிப்பா, எவ்வளவு திமுறா வெள்ளைக்காரங்களுக்கு நீ கழுவி போட்ட, துவைச்சி போட்ட, ஆக்கி போட்ட அப்படின்னு நம்மளை கொச்சப்படுத்துது, நம்மளுடைய இனத்தை கொச்சப்படுத்துது. அவங்க அறிவு சொல்வது இடத்துல இருந்தாங்களாம். அவர்கள்லாம் அறிவு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாங்களாம். நம்ம ஆக்கி போட்டோமா, நம்மளுடைய தாய்மார்கள் கழுவி போட்டாங்களாம், துவைச்சி போட்டாங்களாம், அவங்க ஷூவை பாலிஷ் பண்ணி போட்டாங்களாம். அவங்க வண்டியில் ஏறதுக்கு நம்ம குனிஞ்சு நின்னோமா, நம்மளை மிதித்து வண்டியில் ஏறினாங்களாம். எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக நம்மளை இந்த அம்மா பேசுது. நீ தமிழ் இல்லை, ஏன் இங்கே இருக்கவே தமிழ் இல்லை, ஏன்னா அவனை ஆரியே வந்தேரி அப்படின்னு நம்ம சொல்லுறதுனால. ஏன்னா நம்மளை அவன் 2000 வருடமாக படிக்க விடாமல் அமைக்க வச்சிருக்கான். மார்புக்கு சேலை அணிய விடாமல் வச்சிருந்தது உண்டா இல்லையா? இந்த தமிழ் திருநாட்டில் நடந்தது உண்டா இல்லையா? 100 வருடம் கூட ஆகலையே. 1855க்கு பிறகு தானே ஆங்கிலேயர்கள் சட்டமே போடுறாங்க, கிறிஸ்தவ மதத்திற்கு வருகின்ற அனைவருமே மார்பு சேலை அணிந்து கொள்ளலாம், மார்பு கச்சை அணிந்து கொள்ளலான்ட்டு. அதுவரை ஆங்கிலேயர்களாக அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியலையே. கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்கள் மட்டும்தான் அவங்க அந்த இதில் பிடியில் இருந்தாங்க, பிடியிலிருந்து விலகி இருந்தாங்க. பிறகு கட்டாயமாக கிறிஸ்தவ மதத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை போட்ட பிறகு எல்லாரும் அதில் போய் சேர வேண்டிய நிலைமை, இந்த மாதிரியான நிலையெல்லாம் உருவாயிச்சு இல்லை. 100 வருடங்களுக்கு முன்னால் தானே. அதெல்லாம் மறந்து போச்சா? சரி, எந்த பெரியாரை ஜாதியை சொல்லி பிற்படுத்தப்பட்டாங்களா, அந்த நேரத்தில் பிற்படுத்தப்பட்டாங்களா இவங்க? அதெல்லாம் கிடையாது. இவங்க போராடி போராடி பிற்படுத்தப்பட்டவன் வாங்கிட்டாங்க அப்படின்னு இந்த அம்மா மினுக்குது. இந்த மாமி மினுக்குது. பெரியார் அதுலேயும் ஒருத்தன் சொல்லி கொடுத்தான். அந்த கூட்டத்திலே அந்த அம்மாவுக்கு எடுத்து விடுதான். எடுப்பு சொரும்பாங்களா, அதே மாதிரி எடுத்து விடுதான். ஒரு இளந்தாரி பையனாக இருப்பான்னு நினைக்கிறேன். எடுப்பு கொடுக்கான். எப்படி எடுப்பு கொடுக்கான்? சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆமாம், நீ கொடுக்குற சுதந்திரத்துக்கு நான் அடிமையாக, இந்த பார்ப்பாங்கிட்ட அடிமையாக நான் ஏன் போகணும்? அதை விட தான் நீ நல்லா ஆட்சி பண்ணுதியே, எனக்கு என் மக்களுக்கு கல்வி கொடுக்கியே, இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்துன்னு தானே நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. இன்னும் எனக்கு மேன்மைப்படுத்து, எல்லோரும் சமங்கிற நிலைக்கு எங்களை கொண்டு போகிற நீ, அதுதான் எனக்கு தேவை. எல்லாரையும் சமமானவனாக்குது. எல்லோரும் ஓரினும், எல்லோரும் ஓர்மைப்பட வேண்டும். அதைத்தான் நான் விரும்புதேன். அது ஆங்கிலேயர் இருந்தால் தான் முடியும். இந்த பாப்பாங்கிட்ட கொடுத்துட்டு போனால் என்ன இன்னும் அடிமைப்படுத்தத்தானே செய்வான். சேரமாதேவி குருகுலத்தில் என்ன போட்டான்? சாப்பாடு யாருக்கு எப்படி போட்டான்?
பிராமணவாளுக்கு இப்போ சிறுவர்களுக்கு தனியாக சாப்பாடு, இவங்களுக்கு கஞ்சி, கோவணாண்டிகளாகிய நம்மளுக்கெல்லாம் கஞ்சி, அது வேற ஒரு இடத்துல நம்ம குத்த வச்சுக்கிட்டு கிடந்து குடிக்கணும். ஒரு கடையில் போய் உப்புன்னு கேட்டு வாங்க முடியாது. ஆமாம், எது சமூகத்தில் பெரியவங்க வரான்னா நம்ம பதுங்கி இருட்டுக்குள்ளே பதுங்கி போகணும். அதெல்லாம் தரையில் படுத்துக்கணும். அவன் போய் நம்மளை 4 மிதிச்சுட்டு போனாலும் நம்ம தரையில் தான் சத்தமெல்லாம் படுத்துக்கணும். அந்த மாதிரியான சமூக அழுத்தம், ஒடுக்குமுறை, அந்த இதுக்கெல்லாம் நம்ம ஆளாகி இருந்தோம். அந்த ஆளாகி இருக்கிறது எல்லோரும் மனிதன் சமத்துவம் நிலைக்கணும் அப்படிங்கிறத தான் பெரியார் கேட்டுக்கிட்டார். அதனால சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னார். அது இந்த பாப்பாத்திக்கு தெரியுமா, இந்த மாமிக்கு தெரியுமா? அறவே தெரியாது. தெரியறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அறவே வாய்ப்பு இல்லைல்ல. இந்த அம்மா பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்களால் தான் அவங்களுடைய குடும்பத்தில் பாப்பாத்திகள் கணவனை இழந்துட்டு அவங்க 10 வயசு தான் இருக்கும், 70 வயசுக்காரன் கட்டி கொடுத்துருப்பாங்க. அவர் இறந்து போயிடுவார். ஏதாவது இன்னும் பேதி ஏதாவது வந்து இறந்து போயிடுவாங்க. இது நடந்தது, இயற்கையாகவே நடந்தது. அப்படி நேரத்தில் அந்த அம்மாவை மொட்டை அடித்து மூலையில் சாத்தி வச்சு, அது மட்டுமா பச்சை ஓலை, தென்னை ஓலையை தட்டி பின்னி அந்த தட்டியில் படுக்க வச்சு அவர்களுடைய இளமை பற்றி போக வேண்டும். எவ்வளோ கொடூரமான சிந்தனை பாருங்க, எத்தனை பெரிய கொடூரமான சிந்தனை. மொட்டை அடித்து முடியெல்லாம் எடுத்ததுக்கானு அவங்கள மூலியாக்கி உடலில் ஒட்டு துணி இல்லாமல் பச்சை ஓலையில் கிடத்தி, பச்சை ஓலை தட்டியை பின்னி கிடத்தி அவர்களுடைய இளமை என்பதே இல்லாமல் வற்றி போக வேண்டும் என்று கொடும் செயல், கொடும் சித்திரவதை, அதெல்லாம் இப்போ நடக்கா? பெரியார் என்ற ஒரு மகான், அவர் பேசியே நமக்கு விடுதலை வாங்கி தந்தார. அவர் மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு அலைஞ்சவர் தான். அதில் எங்களுக்கு எந்த கூச்சமும் இல்லை. அதை நாங்கள் சொல்லிக்கிட்டதுக்கு நாங்கள் வைக்கப்படல. அதை நாங்கள் பெருமையாகவே சொல்லிக்கிட்டோம். ஆனால் நீங்கள் மூத்திர சட்டியை எங்கே வச்சுருக்கீங்கன்னா இங்கெல்லாம் வச்சுருக்கீங்க. இன்னும் நீங்கள் திருந்தின பாடா இல்லையே, வருந்தின பாடா இல்லையே. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் எங்களோடு இருக்க முடியும்? உங்களை நாங்கள் மனிதராக மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்தேரிகள் தான், எங்களை அமுக்குகின்ற ஒரு இனம், பார்ப்பாரிய இனம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லித்தாங்கணும். இந்த இடத்துல நீங்கள் என்னப்போ ஈழ தமிழர்கள் தான் உண்மையான தமிழர்கள் அப்படின்னு வேற இந்த அம்மா பெரிய கதை கதைச்சிருக்கு. ஈழத்தமிழர்கள் அத்தனை பயபக்தியோடு சாமி கும்பிட்டு வந்த போதிலும் கூட அவர்களுக்கான விடிவு பிறந்துட்டா, அந்த விடிவை நீ சொல்லுத அந்த சாமி, நீ மந்திரம் 1000 ஓதி கொடுத்தா அந்த சாமி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி 1000 ஓதிய அந்த மந்திரத்தினால் விடுதலை அடைந்து விட்டார்களா ஈழத்தமிழர்கள்? அவர்கள் சாமி கும்பிடுறது எதையும் நம்ம கொச்சப்படுத்துறதுக்காக வேற எதுக்காக சொல்லலை. அப்படி கிடைத்து விட்டதா? நீ பெருமை பீத்தி கொள்ளக்கூடிய அளவில் அப்படி எதுவும் நடந்து விட்டதா? நடக்கலையே. அது மட்டுமா, ஈழத்தமிழர்களுக்கு விரோதமாக அன்றிலிருந்து இன்று வரை இருப்பது பார்ப்பார கூட்டம்தான். தீட்சித்துன்னு ஒரு வெளியுறவுத்துறை செயலாளர், அந்த வெளியுறவுத்துறை செயலாளரால் தான் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மன ஓட்டத்திலிருந்து விடுதலை புலிகளை பற்றிய நல்லெண்ணத்தையே மாற்றி அமைத்து பிரபாரன் அவர்களை டெல்லி அசோகா ஹோட்டலில் சிறை வைத்ததே இந்த தீட்சித்துங்கிற அதிகாரி, பிறகு அடுத்தடுத்து வந்த நம்பியாருங்கிற அதிகாரி, இவர்கள்லாம் பாப்பார கூட்டம். அதையெல்லாம் விடுதலை புலிகளும் தமிழர்களும் எந்தோ உணர்ந்து இருக்கிறார்கள். அது உணராமல் இருக்கல. நீங்கள் யோக்கிய சிகாமணின்ட்டு இந்த அம்மையார் யார், நம்ம பேர் நினைவுக்கு வரல, யார் நடிகை தானே, ஒரு பெரும் போலி தானே. அந்த போலியை போட்டு என்னத்தை நினைவுபடுத்த, குருமூர்த்தி வகையாரா எதை அள்ளியா அணைக்கணும் அப்படிமாம்ல குருமூர்த்தி, எதை அள்ளி தெளிச்சாரு, அதாவது சாணியையோ சகதியையோ இல்லை நசுவலையோ அள்ளியாரு எரித வீட்டுடைய தீயை அணைச்சிடணும், அள்ளி போட்டு அணைச்சிடணும் அப்படின்ட்டு பெருமையாக கூவாம் இல்லை, ஒற்றுமையாக வாங்க அப்படின்ட்டு அதிமுக ஒற்றுமைப்படுத்த கூவாம் இல்லை. குருமூர்த்தின்னு ஒரு கிறுக்கு மூர்த்தி, அந்த வகையை சேர்ந்த இந்த அம்மணிக்கு இந்த மட்டும் போதுமா அப்படிங்கிறத தமிழர்களாகிய நாம் தான் மேலே சொல்லணும். ஆதரவு கொடுங்க தமிழர்களே.